ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஜாவா பேசிக்ஸில் ஆம்ஸ்ட்ராங் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஆம்ஸ்ட்ராங் நம்பர்னால் என்ன, அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆம்ஸ்ட்ராங் நம்பரோட டெஃபினிஷன் சொல்கிறேன். ஆம்ஸ்ட்ராங் நம்பர் அப்படின்னா என்னென்னா, ஒரு நம்பர் நமக்கு கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பரோட ஈச் டிஜிட்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகேவா? அந்த ஒவ்வொரு டிஜிட்ஸையும் நம்ம கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் நம்ம தெரிஞ்சிடும். இப்போ எக்ஸாம்பிள் 5 டிஜிட் நம்பர் கொடுத்துருக்குறாங்கன்னா நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து 5. ஸோ நமக்கு இருக்கிற ஒவ்வொரு டிஜிட்டையும் பவர் ஆஃப் 5 அப்படின்னு சொல்லி நம்ம அதை கால்குலேட் பண்ணிவிட்டு அந்த வந்திருக்கிற அந்த பவர் ஆஃப் 5ஓட ரிசல்ட்டை வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வர்ற ரிசல்ட் வந்து இனிஷியலாக கொடுத்துருக்கிற நம்பரே வந்து நமக்கு ஃபைனல் ரிசல்ட்டாகவே வரும். அப்படி வந்துச்சுன்னா அந்த நம்பர் வந்து ஆம்ஸ்ட்ராங் நம்பர். ஸோ அப்படி ஒரு ப்ரோக்ராம் வந்து நம்ம க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா ஆம்ஸ்ட்ராங் நம்பர் எது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இல்லைன்னா ஒரு யூசர் நமக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா அந்த நம்பர் வந்து ஆம்ஸ்ட்ராங் நம்பராக இல்லையா அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ அந்த ப்ரோக்ராம் எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம விஎஸ் கோடில் பார்க்கலாம் வாங்க. ஆல்ரெடி நான் ப்ரோக்ராம் வந்து டைப் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம டெலீட் பண்ணிக்கலாம், டெம்பரரி கோடு தான் இது. ஸோ இப்போ ஆம்ஸ்ட்ராங் நம்பர் ப்ரோக்ராம் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தவங்களுக்கு இது தெரியும். இது ஸ்கேனர் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன், இது நேம் ஏன் ஆம்ஸ்ட்ராங் நம்பர் அப்படிங்கிறது வந்து தெரியும். இப்போதைக்கு இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஜூம் பண்ணிக்கிறேன் கொஞ்சம். ஓகே, இப்போ கொஞ்சம் கிளியராக தெரியுது அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ கோடை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது ஸ்கேனருக்கு வந்து இன்புட் அப்படிங்கிறது தெரியும். அதே மாதிரி பிரிண்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நம்பர் டைப் பண்ணுறது, நமக்கு ப்ராம்ப்ட் வந்து நமக்கு வரும் அப்படிங்கிறது தெரியும். அடுத்தது நம்ம ஒரு நம்பரை க்ரியேட் பண்ணுறோம் நம் அப்படின்னு, அந்த நம்பரை வந்து நெக்ஸ்ட் இன்ட்டு யூஸ் பண்ணி இன்புட்டாக சேவ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் டெம்பரரியாக ஒரு நம்பர் க்ரியேட் பண்ணுறோம், ஒரிஜினல் நம்பர் அப்படின்னு. அந்த ஒரிஜினல் நம்பர் வந்து என்னென்னா நம் அப்படின்னு வந்து நம்ம காப்பி பண்ணிக்கிறோம். இது நம்ம எதுக்காக காப்பி பண்ணுறோம் அப்படின்னா அதோட நம்பர் ஆஃப் டிஜிட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஒரு லூப் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி சம்மு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம லூப் யூஸ் பண்ணோம். ஸோ 2 லூப்பு யூஸ் பண்ணுறதுனால அந்த ஒரிஜினல் வேல்யூ வந்து கம்ப்ளீட்டாக 0 ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரிஜினல் வேல்யூ 2 காப்பியாக எடுத்து வச்சுக்கிறோம். அது போக கவுண்ட் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது எடுத்திருக்கோம், ஆன்சர் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது எடுத்திருக்கோம். இந்த கவுண்ட்டுங்கிறது நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ், ஆன்சருங்கிறது ஃபைனல் ஆன்சர். நம்ம செக் பண்ண வேண்டியது என்னென்னா ஆன்சர் ஈக்குவல் டு நம், அப்படி இல்லைன்னா ஆன்சர் ஈக்குவல் டு ஒரிஜினல் நம்பர். இதை நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆம்ஸ்ட்ராங் நம்பராக இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ நம்ம லூப்புக்குள்ளே போகலாம். லூப்பில் வந்து என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா கவுண்டிங் த நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இந்த நம்பர். ஒரு நம்பரில் எவ்வளோ டிஜிட்ஸ் ஆஃப் நம்பர் இருக்குங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணுறது இந்த வைல் லூப். ஸோ நம்பர் இஸ் கிரேட்டர் தென் 0, நம்பர் ஸ்லாஷ் ஈக்குவல் டு 10 அப்படின்னா என்ன அர்த்தம்னா கொடுத்துருக்கிற நம்பரை 10ஆல் டிவைட் பண்ணிவிட்டு வர்ற ஆன்சர் இருக்குல்ல, குவேஷன்ட் இருக்குல்ல, அந்த குவேஷன்ட்டை வந்து நம்மளையே ஸ்டோர் பண்ண சொல்கிறோம். அப்போ நம்ம 500 10ஆல் டிவைட் பண்ணோம்னா 50 வரும். அப்போ நம் வந்து 15 சேஞ்ச் ஆயிரும். இப்போ ஒரு தடவை 10ஆல் டிவைட் பண்ணியிருக்கோமா, இப்போ கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறோம். இப்போ கவுண்ட் வந்து 1. அடுத்து அந்த 500 எக்ஸாம்பிளாக வச்சுக்கோங்க, 500 எக்ஸாம்பிளாக வச்சுக்கோங்க. இங்கே வரும்போது நமக்கு என்ன வரும்னா 50 ஆயிரும். கவுண்ட் வந்து 1 அப்படின்னு இருக்கும். அடுத்த லூப்பில் வரும்போது இதை நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். அடுத்த லூப்பில் வந்து இங்கே 50 ஆகும், இங்கே என்ன வரும்னா 5 ஆகும், இங்கே 2 ஆகும். கரெக்டாக? ஸோ இந்த ஃப்ளோ புரிஞ்சவங்களுக்கு இது வந்து ஈஸியாக புரியும். அடுத்தது இங்கே என்ன வரும் அப்படின்னா இந்த இடத்துல 5 வரும், இந்த இடத்துல 0 வரும், இந்த இடத்துல 3 வரும். ஸோ இவ்வளோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் தான் வந்து லூப் எக்ஸிக்யூட் ஆகும். 550 ஆகும், 50 வந்து 5 ஆகும். இப்போ 3 இருக்குது. அதே மாதிரி 55 ஆகும், 5 0 ஆகும். இப்போ 3 வந்துருச்சு. இப்போ 1 2 ஆகும், 2 3 ஆகும். இப்போ 3 வந்துருச்சு. இப்போ 3 நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த லூப்போட ஃபங்க்ஷனாலிட்டி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இது 0 ஆகிடுச்சா, அடுத்த லூப்பில் இங்கே 0 வரணுமா? ஆமாம், இங்கே 0 வரும். 0 வரும்போது கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆகும்.
கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா லூப்பை விட்டு எக்ஸிட் ஆயிரும். ஸோ கவுண்ட் வந்து 3 அதுலேயே வந்து ஸ்டாப் ஆயிரும். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா நம்பரை வந்து ஒவ்வொரு தடவை டிவைட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அப்போ ஒரிஜினல் வேல்யூ வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஒரிஜினல் வேல்யூ சேஞ்ச் ஆனனால நம்பர் ஈக்குவல் டு ஒரிஜினல் நம்பர்னு சொல்லி அதை ரீஸ்டோர் பண்ணுறோம். இப்போ பேக்கப் ரீஸ்டோர் பண்ணுற மாதிரி ரீஸ்டோர் பண்ணிக்கிறோம். இப்போ ரீஸ்டோர் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த நம்பர் வந்து அதே 500 தான் இருக்கும். 500. இப்போ அடுத்தது சம் ஆஃப் டிஜிட்ஸ் ஆஃப் த நம்பர் raised to the power of the numbers of digits. கொடுத்துருக்கிற நம்பரை ஒவ்வொரு நம்பருக்கு மேலேயும் பவர் 3 பவர் 3 பவர் 3 அப்படின்னு சொல்லி போடுறோம். இப்போ இதே மாதிரியான கான்செப்ட் தான். 500 வந்து greater than 0 ட்ரூ. அடுத்தது ரிமைண்டர் எடுத்துக்கிறோம். ரிமைண்டர் வந்து என்னென்னா நம்பர் மாடுலஸ் 10. ஒரு நம்பரை 10ஆல் டிவைட் பண்ணோம்னா லாஸ்ட் நம்பர் வந்து நமக்கு ஐசோலேட் ஆகி வந்துடும். இதுதான் வந்து மாடுலஸ் 10ஓட கெப்பாசிட்டி. ஸோ 500 10ஆல் டிவைட் 500 வந்து 10ஆல் டிவைட் பண்ணிவிட்டு அதில் வர ரிமைண்டர் வந்து 0. ஏன்னா 500 வந்து 10ஆல் டிவைட் ஆகும் கரெக்டாக, அதில் வந்து ரிமைண்டரே வராது. அப்போ 0வா, இப்போ ரிமைண்டர் ஈக்குவல் டு 0. இப்போ இன்ட் இப்போ நம்மளுக்கு இந்த லைனில் என்ன வருது அப்படின்னா ஆன்சர் ஈக்குவல் டு மேத் டாட் பவர், இதில் ரிமைண்டர் கமா கவுண்ட். ரிமைண்டர் இஸ் 0, பவர் வந்து 3. 0 பவர் 3 வந்து எப்போவுமே 0வாக தான் இருக்கும். ஓகே, 0 வந்து இருக்குது, அதை வந்து ஆன்சரில் ஸ்டோர் பண்ணுறோம். ஓகே, இங்கே ans ஈக்குவல் டு 0. ஓகேவா. அடுத்தது நம்பர் பை 10 50. 50 இங்கே வரும்போது 50 டிவைடட் பை 10. 50 10ஆல் டிவைட் பண்ண என்ன வரும், அப்போவும் வந்து ரிமைண்டர் 0 தான் வரும். அப்போது +0 +0. ஓகேவா. அடுத்தது திரும்பி டிவைடட் பை 10. திரும்பி டிவைட் பை 10 வரும்போது என்ன வரும், ரிமைண்டர் 5 வரும். ஏன்னா 5 வந்து 10ஆல் டிவைட் பண்ண முடியாது, 10 தான் 5ஆல் டிவைட் பண்ண முடியும் கரெக்டாக. அப்போ 5 10ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அதே 5 தான் வந்து ரிமைண்டராக இருக்கும். அப்போது +5. இப்போ நம்மளுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரிமைண்டர் கமா கவுண்ட். கவுண்ட் வந்து 3 கரெக்டாக. அப்போது 5 கியூப் 0 பவர் 3 0 பவர் 3 ப்ளஸ் 5 பவர் 3. 5 பவர் 3 வந்து 125. கேப் போட்டுக்கலாம். 5 பவர் 3 ஈக்குவல் டு 125. 125 வந்து 500க்கு ஈக்குவலாக கிடையாது. ஸோ அவ்வளோதான் வந்து நம்ம ஆம்ஸ்ட்ராங் நம்பரோட கான்செப்ட். 125 வந்து 500க்கு ஈக்குவல் கிடையாது. அதனால் அந்த ரீசன்னால தான் வந்து 500 வைஸை நாட் அ ஆம்ஸ்ட்ராங் நம்பர் அப்படிங்கிறத இதில் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துட்டு இதே மாதிரியான அவுட்புட்டு தான் நமக்கு வருதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போது நம்ம 500 கொடுத்தோம் இல்லையா, 500 கொடுத்தோம்னா 125 வரும். 125 வந்து 500க்கு ஈக்குவல் கிடையாது, அதனால் அது ஆம்ஸ்ட்ராங் நம்பர் இல்லைன்னு சொல்லணும். இட் இஸ் நாட் ஆம்ஸ்ட்ராங் நம்பர்னு வந்துருச்சா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம ஆம்ஸ்ட்ராங் நம்பரை செக் பண்ணுறதுக்கான ப்ரோக்ராம் வந்து ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம ஒரிஜினலான ஆம்ஸ்ட்ராங் நம்பர்ஸை வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். 153 இஸ் அன் ஆம்ஸ்ட்ராங் நம்பர். ஸோ இந்த 153 எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். 153 இட் இஸ் ஆம்ஸ்ட்ராங் நம்பர் கரெக்டாக வந்துருச்சா. இதே மாதிரி நம்ம வேறு ஒரு நம்பரை வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஒரு 5 டிஜிட் நம்பர். 5 டிஜிட் நம்பருக்கு வந்து நம்ம பவர் 5 வரும். பவர் 5 போட்டு ஆம்ஸ்ட்ராங் நம்பர் வந்து செக் பண்ணணும். செக் பண்ணிச்சுன்னா இது ட்ரூவாக வரணும், ஏன்னா இது எல்லாமே வந்து ஆம்ஸ்ட்ராங் நம்பர்ஸ் தான். பேஸ்ட் பண்ணியாச்சு, என்ட்ரு கொடுத்தோம்னா எஸ் இட் இஸ் ஆம்ஸ்ட்ராங் நம்பர். ஸோ இவ்வளோ தான் வந்து ஆம்ஸ்ட்ராங் நம்பரோட கான்செப்ட் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் நம்ம ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நம்ம இதை எந்த ஸ்டெப்பில் ப்ராப்ளம் வருதுங்கிறத கண்டுபிடிச்சி நம்ம இதை டீபக் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போதைக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லை, அதனால் இதை நம்ம அப்படியே சேவ் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, கமெண்ட்ஸ் ஓகே, தேவையான டாக்குமெண்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ இதை நம்ம இப்படியே சேவ் பண்ணிக்கலாம், எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ இந்த மாதிரி இன்னும் வேறு என்னென்ன அல்காரிதம் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய அல்காரிதம்ஸ் இருக்குது,
என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா அல்காரிதமும் கவர் பண்ணி வீடியோஸ் வந்து யூடியூப்பில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கிட்ஹப்பில் என்னோடய ரெப்பாசிட்ரியில் இதுக்குன்னு தனியாக ஒரு ரெப்பாசிட்ரி க்ரியேட் பண்ணியிருக்கேன், ஜாவா பேசிக்ஸ் அப்படின்னு. அதில் வந்து பேசிக் அல்காரிதம் அப்படின்னு சொல்லி இது எல்லாமே வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு தேவையான மாடிஃபிகேஷன் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓப்பன் சோர்ஸ் தான். ஓகேவா? ஸோ தேங்க்யூ.